Hi friends, welcome to RS Healthy Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா போன வீடியோட பார்ட் 2 தான் நம்ம பார்க்க போறோம். வாசலின் வச்சு நம்ம என்னென்ன யூஸ்லாம் பார்க்க போறோங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5 விதமான நான் வந்து டிப்ஸ் சொல்லிருக்கேன். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பார்ட் 2 தாங்க பார்க்குறோம். அதாவது வாசலின் வச்சு நான் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டுருக்கேன். பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த வாசலினோட நம்ம யூஸ் பண்ற டூத் பேஸ்ட் இருக்குல, அதை சேர்த்து நம்ம வந்து என்னென்ன டிப்ஸ் இருக்குன்றத பார்க்க போறோம். நான் ஒரு 5 விதமான டிப்ஸ் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நீங்க முழுமையா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து கொஞ்சமா வாசலின் எடுத்துர்க்கேன். எடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ற எந்த வித பிராண்டா இருந்தாலும் சரிங்க, பேஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு அரை ஸ்பூன்னா பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துர்க்கேங்க. எடுத்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிப்போம். அதாவது வாசலினும் அந்த பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நான் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் பவுல் எடுத்திருக்கேன். இது மாதிரி நீங்கள் நல்லா ஊற்றிட்டு நல்லா அதை இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும், வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம சில டைம் வந்து அடுப்பில் நம்ம வேலை செய்யும் போது நம்ம கையில் வந்து நெருப்பு பட்டுடுச்சுன்னா அது வந்து ரொம்பவும் நமக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அந்த நேரத்தில் நல்லா அதை கூல் பண்ணுறதுக்கு இந்த பேஸ்ட்டும் இந்த வாசலினும் கலந்த கலவை இருக்குல்லையே, அதை நம்ம வந்து இதில் போட்டோன்னும் போது நமக்கு சீக்கிரமாக வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த நகத்தில் இருக்கிற இடுக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் நமக்கு வந்து ஒரு மாதிரி அழுக்கு இருக்கும். அது நமக்கு வந்து அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னும் போது நமக்கு நகை சுற்றியாக நமக்கு மாறத்துக்காக சான்ஸும் இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம இது மாதிரி இந்த கலவையை எல்லா நகத்துலேயும் சைடில் நம்ம போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுக்கும் போது சுடு தண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அப்போ நமக்கு அந்த இன்ஃபெக்ஷன்லாம் போயிடும். நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற பவர் கிளாஸ் இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ஒரு மாதிரி நமக்கு டல்லாகிடும். அதுக்கு நீங்கள் இந்த சொல்யூஷனை யூஸ் பண்ணலாங்க. நான் வந்து கொஞ்சமாக எடுத்து, அதாவது நீங்கள் வந்து காட்டன் துணி அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ப்ரஷ்ஷுன்னும் போது நீங்கள் வந்து பெயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ப்ரஷ் இருக்கா, அது யூஸ் பண்ணலாம். அப்படியும் இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த இயர்பட்ஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சாஃப்டாக நம்ம 2 பக்கமும் அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு காட்டன் துணியோ அப்படி இல்லைனா டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. இது மாதிரி தொடச்சி எடுக்கும் போது நமக்கு அந்த கண்ணாடி பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக க்ளீன் ஆகி நல்லாவும் ஆகிடும், நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. இதனால் பவருக்கு எந்த விதம் பாதிப்பும் வராது. ரொம்ப நேரம் நீங்கள் காய வச்சிடாதீங்க, ஒரு 2-3 நிமிஷம் இருந்தாலே போதும். அந்த இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு நமக்கு நல்லாவே க்ளீனாகி வந்துடுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து இந்த பவர் கிளாஸ் ஒன்றும் இல்லைங்க, நம்ம யூஸ் பண்ணுற முகம் பார்க்குற கண்ணாடி இருக்கு இல்லையா, அது ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு எல்லாமே நம்ம வந்து இந்த சொல்யூஷன் வச்சு லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக தொடச்சிட்டு நீங்கள் நல்லா ஒரு காட்டன் துணி ஈரம் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி எடுத்திங்கனாலே நல்லா பளபளன்னு ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது மாதிரி வெள்ளியில் இருக்கிற விளக்கு, நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த காப்பு நான் காட்டுறேங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் வெள்ளி விளக்கு இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் இது மாதிரி இந்த பேஸ்ட்டு அந்த கலவை இருக்குல்லையே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நான் பாருங்கள், நீங்கள் அப்ளை பண்ணும்போது நமக்கு அந்த இருக்க அழுக்கெல்லாம் நமக்கு போகுது. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சிடுங்க. இது மாதிரி தொடச்சி எடுக்கும்போது நமக்கு அதில் இருக்க அழுக்கு அதில் இருக்க எல்லாமே நமக்கு வந்துட்டு நல்லாவும் பளபளனாக இருக்கும். அந்த பொருள் வந்து நமக்கு நல்லா பளபளன்னு இருக்குங்க. நம்ம வீட்டில் இந்த வாசலின் இருந்தாலே போதுங்க, எல்லா விதமான திங்ஸையும் நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் நிறைய டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது மாதிரி இப்போல்லாம் நம்ம பிளாஸ்டிக் பாட்டில் வந்து பசங்களுக்கு கொடுத்து அனுப்புறது கிடையாது. இது மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில் தான் நம்ம கொடுத்து அனுப்புகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டோன்னா 2-3 வருஷமே நல்லா தான் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். அந்த நேரத்தில் இந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த கலவையை நம்ம போட்டு தேய்ச்சி நல்லா தொடச்சி கழுவி எடுக்கும் போது சூப்பராக க்ளீன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நிறைய வீட்டில் இது மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருப்பாங்கங்க. அது நம்ம வந்து அப்படியே எடுத்து வச்சோன்னா ஒரு மாதிரி டல்லாகிடும். இந்த கலவையை போட்டு நீங்கள் நல்லா இது மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா தொடச்சிட்டு
தொடச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக நமக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கும் இப்போதைக்கு எவ்வளோ நமக்கு சுத்தமாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். டல்லாக இருந்தது இப்போ பாருங்கள் நல்லாவே நமக்கு சூப்பராக புதுசு மாதிரி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா இது ஒரு சொல்யூஷன் நான் வந்து ரெடி பண்ணுறேங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு லெமன் நான் எடுத்திருக்கேன். ஒரு லெமன் நான் வந்து புழிஞ்சு எடுத்துக்கிறேன். இதில் நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக நீங்கள் வேஸ்லின் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் வந்து பேஸ்ட்டு சேர்க்குறேங்க. 2 லெமன் சேர்த்ததால நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக விம் லிக்விடும் சேர்த்துக்கோங்க. அதாவது உங்கள் வீட்டில் என்ன லிக்விட் இருக்கோ இல்லை சபீனா இருந்தாலுமே சரி எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு இந்த சொல்யூஷனை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் வந்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இதே வந்து ரொம்ப திக்காக இருக்கு இல்லையா, அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் நான் வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து இந்த ஸ்டவ் க்ளீன் பண்ணி காட்டுறேன். இந்த ஸ்டவ் வந்து இல்லைங்க, நம்ம வீட்டில் இருக்க ஜிங்க்கு, அதாவது உப்பு கரைப்படைஞ்ச ஜிங்க்கு, டைல்ஸு எல்லா இடத்துக்குமே இதை நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. நான் இன்றைக்கி வந்து இந்த ஸ்டவ் க்ளீன் பண்ணி காட்டுறேன். இது போட்டு நம்ம தொடச்சி தான் எடுக்க போகிறோம். தண்ணிலாம் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதே இல்லை. இது மாதிரி லைட்டாக நம்ம போட்டுட்டு நான் வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றலைங்க. நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றினும் போது நம்ம அழகாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நல்லா இது மாதிரி தேய்ச்சிட்டு அப்படியே நம்ம துடைச்சி எடுக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு, நம்ம வீட்டில் இருக்க டிவி எல்லா இடத்துக்கும் நம்ம இதை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஈர துணியில் நல்லா புழிஞ்சிட்டு துடைச்சி எடுத்தாலே சூப்பராக க்ளீன் ஆகிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த பேப்பரில் துடைச்சி காட்டுறேன். நீங்கள் ஸ்டவ் க்ளீன் பண்ணும்போது இது மாதிரி நியூஸ் பேப்பரை யூஸ் பண்ணி பாருங்கள். நமக்கு சூப்பராக க்ளீனாகி வரும். கருத்துணியும் நமக்கு தேவைப்படாது, அதாவது கிச்சன் டவலும் நமக்கு தேவைப்படாது. இது பார்த்திங்கன்னா நம்ம துடைச்சிட்டு அப்படியே நம்ம தூக்கியும் போட்டுடலாம். நமக்கு துவைக்கிற வேலையும் இருக்காதுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு க்ளீனாகி பலன்னு ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இந்த லிக்விடை வச்சு நம்ம சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிட்டோம். இதை ஒண்டி இல்லைங்க, பாத்ரூமில் இருக்க டைல்ஸ்லேருந்து நம்ம பாத்ரூமில் இருக்க இந்த டேப்லாம் இருக்குல்ல எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணலாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு வந்து அந்த கலவை வச்சு நான் வந்து இந்த லைட்டரை நான் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன். நான் அது ஃபஸ்ட்டு செய்ய மறந்துட்டேன். அதுவும் பார்த்திங்கன்னா நான் டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் இது மாதிரி நியூஸ் பேப்பர் வச்சு கூட நம்ம வந்து இதை தேய்ச்சி எடுக்கலாம். அதுக்கு தான் நான் இப்போ வந்து இதை காட்டுறேங்க. நியூஸ் பேப்பர் இருந்தாலே நமக்கு போதும். டிஷ்யூ மாதிரியே நம்ம வந்து எல்லா இடத்துக்கும் துடைக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்து இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்டும் லைக்கும் ரொம்ப முக்கியங்க. கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் நீங்கள் போட்டுட்டு போங்க. இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் RSL ஹெல்த் கிச்சனை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.